Hello friends, welcome to Learners Forum. இந்த வீடியோல நம்ம TNMA-WS 2023 question paperல இருக்க question solve பண்ணலாம். First question, Gauss law is an alternative statement of. So generally, Coulomb's law நம்ம consider பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த Coulomb's law வந்து it describes force between pair of charges. And அதே மாதிரி நம்ம Gauss law consider பண்ணிட்டோம் அப்படின்னா it describes the electric field around single charge. ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இந்த ரெண்டு ரிலேஷனுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் காஸ் லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூலம்ஸ் லாலேருந்து நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். இதுதான் இதனுடைய கான்செப்ட். ஸோ காஸ் லா இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பி ஆப்ஷன் கூலம்ஸ் லா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ இன் ஜென்ரல் Coulomb's law describes the force between pair of charges and Gauss law describes the electric field around single charge. So both the statements are about relation between electric charge and electric field. So Gauss law is an alternative statement of Coulomb's law will be the correct answer. Second question, match list 1 and list 2. ஸோ அண்டர் லிஸ்ட் 1 நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காஸ் லா, ஆம்பியர்ஸ் லா, ஃபாரடேஸ் லா, பாயிண்டிங் வெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் லிஸ்ட்டில் அதனுடைய ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லா அண்ட் அதனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ இதுக்கு நமக்கு மேக்ஸ்வெல்ஸுடைய ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா del cross H which is equal to J plus dou D by dou T. So இது வந்து Ampere's law. Next del cross E in terms of electric field எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is equal to minus dou B divided by dou T. இது வந்து Faraday's law. Next வந்து del dot D is equal to rho V and del dot B is equal to 0. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ்வெல்ஸ் உடைய ஈக்குவேஷன்ஸ். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளுடைய காஸ் லா. ஸோ காஸ் லாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ வந்து நமக்கு 1 கூட மேட்ச் பண்ணணும். ஆம்பியர்ஸ் லா வந்து நமக்கு J plus dou D by dou T அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆம்பியர்ஸ் லா, அதாவது பி. ஸோ இது வந்து ஏக்கு. நெக்ஸ்ட் ஃபாரடேஸ் லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா del cross E is equal to minus dou B by dou T. So C and pointing vector வந்து பார்த்தீங்க அப்படின்னா E cross H. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இதுதான் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2க்கு மேட்ச் பண்ணதுக்கான ஆன்சர். ஸோ டு சால்வ் திஸ் கொஸ்டின் we have to know the Maxwell's equations first, which is del cross H is equal to J plus dou D by dou T, which refers to Ampere's law. Del cross E is equal to minus dou B by dou T, which is Faraday's law. Del dot T is equal to rho V, which is Gauss law, and del dot B is equal to 0. So these are the four Maxwell's equation, and matching this we can get it as for Gauss law it is del dot D is equal to rho, which is our first option. For Ampere's law we have it under fourth one, del cross H is equal to JC plus dou D by dou T. So this will be for Ampere's law. Next for Faraday's law we have it as under the second option, and pointing vector is S is equal to E cross H. So this is the match between list 1 and list 2. Third question, the divergence of a vector in rectangular coordinates is given as divergence of A is equal to del dot A, which is equal to dou AX by dou X plus dou AY by dou Y plus dou AZ by dou Z. The operator del is. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைவர்ஜன் A உடைய வேல்யூவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெல் டாட் ஏ நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு இந்த டெல்லுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஏவோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஏஎக்ஸ் இன்ட்டு ஏஎக்ஸ் கேப் ப்ளஸ் ஏஒய் இன்ட்டு ஏஒய் கேப் ப்ளஸ் ஏசட் இன்ட்டு ஏசட் கேப் அப்படின்னு இருக்கணும். அண்ட் டெல்லோட வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படின்னா டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் கேப் ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஆஃப் ஏஒய் கேப் plus dou by dou z of az cap இருக்கணும். ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா டெல் டாட் ஏ நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ரெண்டுத்தையும் நம்ம டாட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஏஎக்ஸ் கேப் டாட் ஏஎக்ஸ் கேப், அதாவது லைக் வெக்டார்ஸை வந்து நம்ம ப்ராடக்டை பண்ணும்போது நமக்கு இதனுடைய வேல்யூ 1 இருக்கும். ஸோ ஏஎக்ஸ் கேப் ஏஎக்ஸ் வில் பி ஈக்குவல் டு 1. அதே மாதிரி
y and z எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூ 1 இருக்கும். அப்பதான் நமக்கு ரிமைனிங் வேல்யூவா என்ன கிடைக்கும்? டோ பை டோ எக்ஸ் இன்டூ ஏஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ இதை பூர்த்தி பண்ணுறதுக்கு நமக்கு டெல்லோட வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ பை டோ ஒய் டோ ஒய் டோ ஜெட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வெக்டார் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆப்ஷன். ஏன்னா இருந்தால் மட்டும்தான் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது லைக் வெக்டார்ஸ் உடைய வேல்யூ நமக்கு இந்த மாதிரி 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். So to solve this question, we have to know the value of A, which can be AX into AX vec cap plus AY into AY cap plus AZ into AZ cap, and the del value has to be dou by dou X into AX vector plus dou by dou y AY vector plus dou by dou Z of AZ vector. Whenever we perform del dot A, let us consider the first term alone. Here it will be AX dot AX, that is the product of like vectors will be equivalent to 1 and the remaining will be dou by dou x into AX. So we have seen the first term which is given in the question is obtained here, which means the value of del has to be this one. So in option we have two things, one without unit vectors and the other with unit vector. So whenever we have the unit vector only, we can perform this way and the like vectors will be equivalent to 1. So option B is our correct answer. Next question, the closed loop transfer function of second order system is s plus 1 divided by s plus 2 into s plus 3. The steady state output of system to step input of 5 is. So given us the equation, and here we have got the step input of 5, which means the value is multiplied by 5. So we will get it as 5 into s plus 1 divided by s plus 2 into s plus 3. So we have to factorize this first. So we will get it as a by s plus b by s plus 2 plus c by s plus 3. So we have got this particular equation from the given here. So the transfer function is this one, that is c of s divided by r of s is equal to s plus 1 divided by s plus 2 into s plus 3. So this r of s represents Laplace transform of input r of t, that is r of t is nothing but the step input which has the value of 5, which is Laplace transform of 5 into u of t, which is nothing but 5 divided by s. So on cross multiplying this, we will get it as 5 into s plus 1 divided by s into s plus 2 into s plus 3, which is written over here. So first let us calculate the value of a, which is 5 into s plus 1, that is the entire thing, divided by s into s plus 2 into s plus 3 at the value of, we have to multiply with the value under a, which is s, under s is equal to 0. So s and s will get cancelled out and s is equal to 0. After applying here, we will get it as 5 into 1 divided by 2 into 3, which is equal to 5 by 6. Next for b, similarly, take the entire term of equation 5 into s plus 1 divided by s into s plus 2 into s plus 3, and the value of b is s plus 2. When it is equated to 0, we will get s is equal to minus 2. So substitute the value of s is equal to minus 2 here. Then after solving, we will get it as 5 into minus 2 plus 1 divided by minus 2 into minus 2 plus 3, and solving it, we will get it as 5 by 2. Similarly, solving for c, 5 into s plus 1 divided by s into s plus 2 into s plus 3 into value of c is s plus 3 under s is equal to minus 3. So applying the value of s is equal to minus 3, we will get it as minus 10 divided by 3. So taking all the values of a, b, c, we will get it as 5 by 6s plus 5 by 2 into s plus 2 minus 10 divided by 3 into s plus 3. So for this equation, we have to apply Laplace transform. So we will get it as, inverse Laplace transform. So we will get it as 5 by 6 into u of t plus 5 by 2 into, for 1 by s plus 2, it will be e power minus 2t into u of t minus 10 by 3 into, for the second term, it will be e power minus 3t into u of t.
So we can take the u of t in common, and after minimizing it, we will get it under option C, which is our correct answer. ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் சி ஆஃப் பை எஸ் பை ஆர் ஆஃப் எஸ் அப்படிங்கிற ரேஷியோ. ஸோ சி ஆஃப் எஸ் பை ஆர் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் பிளஸ் ஒன் டிவைடட் பை எஸ் பிளஸ் டூ இன்டூ எஸ் பிளஸ் த்ரீ அப்படின்னு இருக்கும். நமக்கு என்ன இன்புட் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டெப் இன்புட், அதாவது ஆர் ஆஃப் டி ஹேவிங் அ வேல்யூ ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூனிட் ஸ்டெப் அப்படிங்கும்போது 5 இன்டூ யூ ஆஃப் டி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இன்புட். இதுக்கு லேப்லாஸ் எடுத்தோம்னா நமக்கு ஆர் ஆஃப் எஸ் கிடைக்கும், இஸ் ஈக்குவல் டு 5 பை எஸ். ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் 5 இன்டூ எஸ் பிளஸ் ஒன் டிவைடட் பை எஸ் இன்டூ எஸ் பிளஸ் டூ இன்டூ எஸ் பிளஸ் த்ரீ. ஸோ இதுக்கு டைரெக்டாக நம்மளால இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ ஏ பை எஸ் பிளஸ் பி பை எஸ் பிளஸ் டூ பிளஸ் சி பை எஸ் பிளஸ் த்ரீ அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஏபிசி வேல்யூஸை சால்வ் பண்ணலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த என்டையர் டேர்ம் இன்டூ ஏக்கு கீழே நமக்கு என்ன வேல்யூ இருக்கோ அது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுறதை நம்ம இங்கே எடுத்துக்கணும். ஸோ எஸ் அண்ட் எஸ் கேன்சல் ஆயிடும். எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5 பை 6 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி பி எடுத்துக்கணும். என்டையர் டேர்ம் இன்டூ பிக்கு கீழே இருக்க வேல்யூ எஸ் பிளஸ் டூ, அதை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணோம்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டு எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்படிங்கிறத இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா 5 பை 2 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி சி வேல்யூவை கேல்குலேட் பண்ணோம்னா மைனஸ் 10 பை 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இதில் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். Next question, signal flow graph is used to obtain. So signal flow graph SFG அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is used to find the transfer function between output and input node. ஸோ இதுதான் இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃபுடைய ஜென்ரல் டெஃபினேஷனே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த சி ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ இன் ஜென்ரல் த சிக்னல் ஃப்ளோ கிராஃப் இஸ் டிஃபைன்ட் as it is used to find the transfer function between the output and input node. So under the given options, option C, transfer function of system will be the correct answer. Next question, an open loop system represented by transfer function g of s is equal to s minus 2 divided by s plus 1 into s plus 3, and we have 4 options based on stability and phase which can be minimum or non-minimum. So this question was asked in ISRO exam 2020. So whenever a system is said to be in a minimum phase, the condition to be satisfied is no poles and zeros should be in RHS of S plane. And when it is in case of non-minimum phase, some poles or zeros can lie on RHS of S plane. So the given question is S minus 2 divided by S plus 1 into S plus 3. So the numerator corresponds to zeros. So equating we will get the zeros values as 2, which corresponds to zeros. And denominator poles, we will get the poles value as first pole is equal to minus 1, second pole is equal to minus 3. So these two are on the left half of S plane, whereas S is equal to 2, which means it lies on the RHS plane. So whenever any zero or pole are lying on the RHS of S plane, which belongs to the non-minimum phase type, so it is non-minimum. And moving on into the stability, whenever we are checking for stability, all the poles should lie on the left half of the S plane, that is no pole should lie on RHS. So here we have only on the LHS, which means the system is stable. So from the given option, stable and non-minimum phase, which is belonging to the option D, is our correct answer. So generally பார்த்தீங்க அப்படின்னா minimum phase system அப்படின்னா no zeros and poles வந்து நமக்கு right half of S planeல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. And non-minimum phaseல சில poles or சில zeros வந்து நமக்கு right half of S planeல வந்து இருக்கலாம்.
கொடுத்திருக்க question s minus 2 divided by s plus 1 into s plus 3. So numerator நம்ம 0க்கு equate பண்ணோம் அப்படின்னா s is equal to 2 அப்படின்னு ஒரு 0 கிடைக்கும். 2 அப்படிங்கும் போது நமக்கு right halfல தான் இந்த particular 0 இருக்கு. So right halfல இருந்துச்சு அப்படின்னாலே system வந்து non-minimum phase அப்படிங்கிறத நம்ம decide பண்ணிக்கலாம். Second poles நம்ம 0க்கு equate பண்ணோம் அப்படின்னா நமக்கு -1 and -3 அப்படின்னு ரெண்டு வேல்யூ கிடைக்கும். ரெண்டுமே நமக்கு left halfல தான் இருக்கு. ஸோ எந்த போலுமே ரைட் ஹாஃப்ல இல்லாததுனால சிஸ்டம் வந்து ஸ்டேபிள். ஸோ ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதுதான் கண்டிஷன். ஸோ ஸ்டேபிள் அண்ட் நான் மினிமம் ஃபேஸ் அப்படிங்கிற இந்த டி ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Next question, the transfer function of system is 100 into 1 plus 0.25s divided by 1 plus 0.5s. The phase angle of system at omega is equal to 0 and omega is equal to infinity r. So g of s value என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 100 into 1 plus 0.25s divided by 1 plus 0.5s. So இதில் s is equal to j omega replace பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 100 into 1 plus 0.25 j omega divided by 1 plus 0.5 j omega. So first number angle of g of s கண்டுபிடிக்கணும் which is equal to tan inverse of b by a. So b value என்ன a value என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். b வந்து imaginary part, a வந்து real part which is equal to b value இங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 0.25 omega அப்படின்னு கிடைச்சிருக்கு. a value 1 minus tan inverse of denominatorல இருக்க டேர்முக்கு நம்ம மைனஸ் எடுத்துக்கணும். ஏன்னா b by a ஃபார்மேட்ல அதாவது tan inverse of x by y அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அதை நம்ம tan inverse of இந்த வேல்யூ minus tan inverse of இந்த வேல்யூ அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ tan inverse of 0.25j divided by 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் இன்ஃபினிட்டியில் என்ன வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அட் omega is equal to 0, g of s நம்ம calculate பண்ணோம் அப்படின்னா omega 0 apply பண்ணும்போது tan inverse of 0, 0 degree கிடைக்கும் minus இங்கேயும் 0 apply பண்ணும்போது 0 degree கிடைக்கும் which is equal to 0 degree. At omega is equal to infinity apply பண்ணோம் அப்படின்னா angle of g of s is equal to tan inverse of infinity நமக்கு 90 degreeல கிடைக்கும் minus again tan inverse of infinity 90 degreeல தான் கிடைக்கும். So 90 minus 90 0 அப்படின்னு கிடைக்கும். So 0 degree and 0 degree அப்படிங்கிற இந்த A option தான் நம்மளுடைய correct answer. So given is g of s is equal to 100 into 1 plus 0.25s divided by 1 plus 0.5s. S value has j omega which has to be replaced here. So we will get it as 100 into 1 plus 0.25 j omega divided by 1 plus 0.5 j omega. So to calculate the value of g of s, angle of g of s is equal to tan inverse of b by a. B value is 0.25 and a value is 1. So 0.25 omega divided by 1 minus tan inverse of, for the denominator term it is 0.25 omega divided by 1. So the question is all about what is the value under omega is equal to 0 and infinity. Whenever we substitute the value of omega is equal to 0 in this equation, we will get it as 0 degree minus 0 degree which is equal to 0 degree. And whenever we apply omega value as infinity here, tan inverse of infinity will be 90 degree and here also it will be 90 degree. So 90 minus 90 will be equal to 0. So 0 degree and 0 degree which is corresponding to option A is our correct answer. Next question, a unity feedback negative system has open loop transfer function of g of s is equal to k divided by s into s plus 2. Calculate the value of k so that closed loop system has steady state unit ramp error of 0.1. So given is type 1 system because the value of s is raised to power 1 here. So it is type 1 and we have an input as ramp, for which the steady state error value ESS is equal to 1 by kV. kV means it is velocity error constant and the value of kV is limit s tends to 0 s into g of s into h of s which is equal to limit s tends to 0 s into the given value of g of s. Since it is a unity negative feedback system, h of s is equal to 1. So g of s value is k divided by s into s plus 2. S and s will get cancelled out and the remaining value of s, on applying it as 0, we will get it as k divided by 2.
So the value of steady state error is 1 by kV and we have got the value as just kV. So to get the value of 1 by kV, it is nothing but 2 by k. So the steady state error is given as 0.1, which is equal to 2 by k. So k value is equal to 2 by 0.1, which is equal to 20. So option C is our correct answer. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் வந்து பவர் 1க்கு தான் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து டைப் 1 சிஸ்டம் அண்ட் என்ன இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா ரேம்ப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனில் ஸ்டெடி ஸ்டேட் எரருடைய வேல்யூ வந்து 1 by kV அப்படின்னு கிடைக்கும். kV அப்படிங்கிறது வெலாசிட்டி எரர் கான்ஸ்டன்ட். ஸோ இதனுடைய ஃபார்முலா வந்து லிமிட் s tends to 0 s into g of s into h of s. யூனிட்டி நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கிறதுனால h of s உடைய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 அண்ட் g of s ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா k divided by s into s plus 2. அண்ட் இங்கே நமக்கு ஒரு s இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ணிவிட்டு s equal to 0 அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா k by 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து kVயோட வேல்யூ. எரர் பார்த்தீங்க அப்படின்னா 1 by kV அப்படின்னு இருக்குது. ஸோ 1 by kV வேணும் அப்படிங்கும்போது இதை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா 2 by k அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதனுடைய எரர் வேல்யூவாக நமக்கு 0.1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, which is equal to 2 by k. ஸோ k is equal to 2 divided by 0.1, which is equal to 20 அப்படின்னு கிடைக்கும். ஸோ C தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபேஸ் மார்ஜின் இஸ் யூஸ்ட் டு ஸ்பெசிஃபை. ஸோ ஃபேஸ் மார்ஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இண்டிகேட்ஸ் ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி. அதாவது இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெண்டன்சி to oscillate during its damped response to input change. ஸோ இன்புட் சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா டேம்டு ரெஸ்பான்ஸை வந்து ஆசிலேட் பண்ண வைக்கிறதுக்கான டெண்டன்சியை தான் நம்ம ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதே நம்ம கெயின் மார்ஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் ஸ்பெசிஃபைஸ் அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டி. ஸோ இதுதான் ஃபேஸ் மார்ஜின் அண்ட் கெயின் மார்ஜினுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். இங்கே நமக்கு ஃபேஸ் மார்ஜின் பற்றி தான் கேட்டிருக்காங்க, which describes relative stability. ஸோ பி ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ இன் ஜென்ரல் ஃபேஸ் மார்ஜின் represents relative stability, which is nothing but tendency to oscillate during its damped response to input change, whereas the gain margin represents absolute stability. The question is all about the phase margin, which is relative stability, which is belonging to option B, which is our correct answer. The open loop transfer function of feedback system is given as g of s h of s is equal to k divided by s into s plus 4 into s square plus 4s plus 20. The open loop poles are. ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் லூப் போல்ஸ் தான் கேல்குலேட் பண்ணணும். அதாவது இந்த டினாமினேட்டரை நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி என்ன வேல்யூஸ் ஆஃப் எஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ இதை கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு எஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். எஸ் பிளஸ் 4 0க்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு -4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் போல்ஸ் இங்கே நமக்கு கிடைச்சிருச்சு. அது போக நமக்கு இன்னொரு டேர்மும் இருக்கு. ஸோ எஸ் ஸ்கொயர் பிளஸ் 4s பிளஸ் 20 which is equal to 0. ஸோ இதை நம்மளால ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், which is equal to -b plus or minus root of b square minus 4ac divided by 2a. இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது a வேல்யூ, இது b, இது c. a வேல்யூ 1, b 4, c 20. ஸோ அப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? -4 plus or minus root of 4 square minus 4 into 1 into 20 divided by 2 into 1. This is equal to -4 plus or minus root of 4 4s are 16 minus 4 into 20 80 கிடைக்கும் divided by 2, which is equal to -4 plus or minus root of -64 divided by 2. So -4 plus or minus j8 divided by 2. டிவைட் பண்ணோம் அப்படின்னா -2 plus or minus j4 அப்படின்னு கிடைக்கும், which is equal to -2 plus j4 -2 minus j4. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 2ல் கிடைச்சிருக்கு. ஸோ 1 and 2 அப்படிங்கும்போது இந்த சி ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.
So to solve this question, we have to identify the open loopholes, which means we have to simply equate the denominator to 0 to get the values. So equating the denominator to 0, first we will get it as s is equal to 0, and in this term we will get it as s is equal to minus 4. We have one more term also. Since it is 0 and minus 4, it is available in first option. To calculate the value of other poles from the third one, a square plus 4s plus 20 is equal to 0. So we cannot factorize this. So we can use the formula, which is minus b plus or minus root of b square minus 4ac by 2a. A value is 1, b is 4, c is 20. Applying that over here, we will get it as minus 4 plus or minus root of 4 square minus 4 into 1 into 20 divided by 2 into 1. Solving it, we will get minus 4 plus or minus root of 16 minus 80 divided by 2, which is minus 4 plus or minus root of minus 64 by 2, which is equal to minus 4 plus or minus j8 by 2. Dividing it by 2, we will get minus 2 plus or minus j4, that is minus 2 plus j4 and minus 2 minus j4, which is available in the second one. So 1 and 2, which is our C option, is our correct answer.